சிகப்பு மனிதன் கருப்பினத்தவனை விட உயர்ந்தவன் அல்ல. 1,24,000 நபித்தோழர்களை கொண்ட அந்த இறுதி ஹஜ்ஜில தாங்கள் ஆற்றிய முதல் வார்த்தை, கருப்பன் சிவப்பனை விட உயர்ந்தவன் அல்ல, சிகப்பு மனிதன் கருப்பினத்தவனை விட உயர்ந்தவன் அல்ல. ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நேரம் தொழுகையிலேயும் இய்யாக நஅபுது, உன்னை மட்டும் தான் நாங்கள் வணங்குவோம், உனக்கு மட்டும் தான் நாங்கள் அடிமையாக இருப்போம், வேறு யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்கின்ற அடிமைத்தனத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டும் பாரசீக அரசருக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சஹாபிகளை பார்த்து சொன்ன பொழுது, எங்களின் நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வின் அடியார்களை நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக ஆக்குவோமே தவிர எந்த மனிதனுக்கும் யாருக்கும் நாங்கள் அடிமைகளாக ஆக்க மாட்டோம். மக்கா வெற்றி பெற்று பிலால் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் காபத்துல்லாஹுடைய சாவியை வாங்கி திறப்பதற்கு உங்களை விட தகுதியான ஆள் யாரும் இல்லை. காபத்துல்லாஹுவை திறங்கள் என்று சொன்னார். அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாடுபட்டார்கள். 11 வயது சிறுவன் ஹைர் முஹம்மத் குற்றவாளி கூண்டில் நின்று வீர முழக்கமிட்டார். அந்த ஹைர் முகமதிடம் நீதிபதி கேட்டார், உன் பெயர் என்ன? அவர் சொன்னார், என் பெயர் ஆசாத். ஹைர் முகமது சொல்கிறார், என் பெயர் விடுதலை. உன் தந்தை பெயர் என்ன? இஸ்லாம். உன் ஜாதி என்ன? ஒத்துழையாமை. உனக்கு ஜாமீன் தருவது யார்? என் இறைவன் ரப்பு. ஆங்கிலேயர்களுடைய ரத்தத்திற்குள் திப்புவினுடைய பயம் உறைந்து உறையோடி போயிருந்தது. திப்பு மரணித்து அவன் உடல் பூமியை சரிந்த பொழுது, அவனுடைய பிணத்திற்கு மேலேறி நின்ற பொழுதுதான் ஆங்கிலேயருக்கு தைரியமாக இதை முழக்கமிட்டார்கள், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. மாமன்னர் பகதூர் ஷா காலை உணவிற்காக ஹட்சன் 2 தலைகளை கொண்டு வந்து வைக்கிறார். தட்டில மூடி இருக்கிறது. காலை உணவு என்று திறக்கிறார்கள். பகதூர் ஷா திறக்கிற பொழுது தங்களுடைய பாசத்திற்குரிய 2 மகன்களுடைய தலைகள் பார்த்து விட்டு ஹட்சன் கேட்டார், கண்ணீர் வரவில்லையே? நாங்கள் எப்பொழுதும் ஷஹாதத் மரணத்திற்கு கண்ணீர் வடிப்பதில்லை. பகதூர் ஷா சொன்னார். உலகத்தில் இந்த போராட்ட களம் என்பது மற்றவர்களுக்கு ஒரே பார்வை, தன் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுக்கான 2வது கண், இதிலே நாடு என்பது ஒரு கண், மறுபுறத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு ஒரு கண். இஸ்லாமிய வேட்கையில் சுதந்திர உணர்வு என்பதும் அடிமைத்தனத்தின் ஒழிப்பு என்பதும் அவர்களுடைய ரத்தத்தோடு ஊறி போனது. ஒரு முஸ்லிம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவது குறித்தும் அல்லது அடிமைத்தனத்தை ஒரு முஸ்லிமனுடைய பார்வையில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஒவ்வொரு நேரம் தொழுகையிலேயும் 5 நேர தொழுகையிலேயும் அவர் ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹாவில இய்யாக நஅபுது இய்யாக நஅபுது 17 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். உன்னை மட்டும் தான் நாங்கள் வணங்குவோம், உனக்கு மட்டும் தான் அடிமையாக இருப்போம், உனக்கு மட்டும் தான் நாங்கள் அடிமையாக இருப்போம், வேறு யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்கின்ற இய்யாக நஅபுது என்ற முழக்கத்தோடு தான் ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் 17 தடவை முழங்குகிறார். அங்கே கூட நஅபுதுக்கன்னு சொல்லிட்டா உன்னை வணங்குகிறோம் அர்த்தம், உனக்கு அடிமையாக இருப்போம் அர்த்தம். உனக்கு அடிமையாக இருப்போம் என்பதற்கும் உனக்கு மட்டும் தான் நாங்கள் அடிமையாக இருப்போம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த வார்த்தையில சொல்றது இய்யாக நஅபுது, உனக்கு மட்டும் தான் நாங்கள் அடிமையாக இருப்போம். அடிமைத்தனத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டும் சமர்ப்பிக்கிற ஒரு முஸ்லிமினுடைய வார்த்தை, ஒரு முஸ்லிமினுடைய குரல். கடைசி ஒரே ஹஜ்ஜான இறுதி ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை உரையை இறுதி பேருரையை துவக்குகிற பொழுது இப்படித்தான் துவக்கினார்கள். 1,24,000 நபித்தோழர்களை கொண்ட அந்த இறுதி ஹஜ்ஜில தாங்கள் ஆற்றிய முதல் வார்த்தை ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்கள் தந்தை ஒருவர், வ இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவனும் ஒருவன், உங்கள் இறைவனும் ஒருவன், உங்கள் தந்தையும் ஒருவன் என்று சொல்லிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கினார்கள். அரபிக்கு அந்நியரை விட சிறப்பு இல்லை, அந்நியருக்கு அரபியை விட சிறப்பும் இல்லை. கருப்பன் சிவப்பனை விட உயர்ந்தவன் அல்ல, சிகப்பு மனிதன் கருப்பினத்தவனை விட உயர்ந்தவன் அல்ல. நீங்கள்
பிறப்பால் எந்த ஏற்ற வித்தியாசங்களையும் இந்த உலகத்தில் காண முடியாது என்று தாங்கள் கடைசி உரை நிகழ்த்திய அந்த உரையில் முதல் பிரகடனமே இதுதான். சமத்துவம், சகோதரத்துவம், இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை என்கின்ற கோட்பாடோடு தான் தங்களுடைய உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்குகிறார்கள். சஹாபிகளுக்கும் இந்த உணர்வை தான் ஊட்டினார்கள். பாரசீக அரசருக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். ரிபிஇ இப்னு ஆமிர், என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்கிறார். அவர் சஹாபிகளை பார்த்து, உலகமே உங்களை பார்த்து நடுங்குகிறது, நீங்கள் பஞ்சை பராரைகளாக இருக்கிறீர்கள், உங்கள் ஆடைகள் அழுக்கடைந்து இருக்கிறது, கிழிசல்களாக இருக்கிறது, இப்படி இருந்து கொண்டு உலகமே உங்களை பார்த்து நடுங்குகிறது, என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாடு வேண்டுமா? நிலம் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சஹாபிகளை பார்த்து சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, நுஹ்ரிஜுல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதில்லாஹ். எங்களின் நோக்கம் ஒன்றே ஒன்று தான், அல்லாஹுவின் அடியார்களுக்கு அடிமைப்படுவதை விட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக மாற்றுவோம். சொன்ன வார்த்தை இதுதான். எங்களின் நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வின் அடியார்களை நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக ஆக்குவோமே தவிர எந்த மனிதனுக்கும் யாருக்கும் நாங்கள் அடிமைகளாக ஆக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ரிபிஇ இப்னு ஆமிர் ருஸ்துமுக்கு முன்னால் சஹாபிகள் முழங்கிய வார்த்தை. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு முஸ்லிம் சுதந்திர வேட்கையுடன் தான் படைக்கப்பட்டிருக்கிறார். அந்த உணர்வு இயற்கையாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தொழுகையின் வழியாக உணர்வு ஊட்டப்படுகிறது. அவருடைய சிந்தனையில், இரத்தத்தில், உணர்வில் அத்துணையிலும் சுதந்திர வேட்கையும் தியாக உணர்வும் கலந்திருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் யாருக்கு முன்னாலும் அவர் அடிபணிய மாட்டார். ஆமிர் வந்து நிற்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. இப்போ பாரசீக மன்னர், அங்குள்ள வழக்கம் என்னவென்றால் அரசர் மட்டும் மேடையில் உட்கார்ந்திருப்பார். பேச்சுவார்த்தை நடத்த வந்தவர்கள் கீழே தான் அடிமைகளாக கைகட்டி நிற்க வேண்டும். ரிபிஇ இப்னு ஆமிர் சொன்னார், நான் பேச்சுவார்த்தை தொடர வேண்டுமானால் ஒன்று நீங்கள் கீழே இறங்கி வர வேண்டும், இல்லையானால் இது போன்ற சிம்மாசனம் எனக்கு போடப்பட வேண்டும். மனிதன் மனிதனை விட உயர்ந்தவன் அல்ல என்று சொன்ன பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ருஸ்தும் கீழே இறங்கி வந்து ரிபிஇ இப்னு ஆமிருக்கு நிகராக உட்காருகிறார். பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டு உணவுக்காக உட்காருகிற பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிற ரிபிஇ இப்னு ஆமிருடைய கையில் இருந்து ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுந்த பொழுது அதை எடுத்து துடைத்து தட்டிலே போடுகிறார். பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், உலகத்தினுடைய பேரரசருக்கு எதிராக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் சாமானியர்கள் அல்ல, உலகத்தினுடைய மிகப்பெரிய பேரரசின் அமைச்சர்கள். இந்த சபையில் நீங்கள் இப்படி உணவை எடுத்து இப்படி செய்கிறீர்களே என்று சொன்னவுடன் ரிபிஇ இப்னு ஆமிர் தனி ஒருவராக தன்னந்தனியாக பாரசீக பேரரசு வல்லரசருக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற பொழுது சொன்ன வார்த்தை, அஅத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇல் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக என் உயிரிலும் மேலான கண்மணியின் சுன்னத்தை நான் விட்டுக் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை அது! சிந்திக்க வைக்க வேண்டிய வார்த்தை அது. சஹாபிகளின் உணர்வுகளோடு சுதந்திரம் என்பது கலந்திருக்கிறது. இறையச்சத்தை கொண்டு மாத்திரம் தான் ஒருவர் உயர்ந்து நிற்க முடியும். பிறப்பால், அரசால், நாட்டால், மொழியால், தேசத்தால் இஸ்லாம் எந்த இடத்திலேயும் பாகுபாட்டை, வேறுபாட்டை காட்டியது கிடையாது. இந்த வேட்கை உணர்வை இயற்கையாக இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வழங்குகிறது. அதனால் தான் உலகத்தில் எல்லா இடத்திலேயும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் மட்டுமே தலைகுனிவார்கள், யாருக்கு முன்னாலும் அவர்கள் தலைகுனிய மாட்டார்கள். இன்னும் நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்வதானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் முதலில் எடுத்துக்கொண்ட களம் அடிமைத்தனத்தை ஒழிப்பதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல எடுத்துக்கொண்ட அறப்பணிகள். அதற்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் நிறைய புரட்சியை உண்டாக்குறாங்க. சமூக புரட்சியை உண்டாக்குனாங்க, பொருளாதார புரட்சியை உண்டாக்குனாங்க, பண்பாட்டு புரட்சியை உண்டாக்குனாங்க, மூட நம்பிக்கைகளை ஒழிச்சாங்க, எத்தனையோ சேவைகள் ஆற்றினார்கள். ஆனால் அவர்கள் கையில் எடுத்த முதல் புரட்சி என்னன்னா
அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அன்றைய அரபுலகத்தினுடைய அரபியர்களின் இரத்தத்தில் ஊறி கிடந்தது மக்களை அடிமைப்படுத்துவது. நீங்க வரலாற்றுல படிச்சிருப்பீங்க, அரபிகள் அடிமைகளோடு தான் நிறைய வாழ்ந்தார்கள் என்று. ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் அடிமைகள் இருந்தார்கள். சகோதர சமயத்தவரும் இருக்கிற காரணத்தினால் நான் ஒன்றை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் காலத்தில் அடிமைகள் இருந்திருக்கிறார்களே, அடிமைகளை இஸ்லாம் ஊக்குவித்தது போன்று இருக்கிறது என்று வரலாற்றுகளில் யாராவது இப்படி விளங்கியிருந்தால் நான் சொல்லுவேன், அரபிகளிடத்தில் அடிமைத்தனம் இருந்தது என்று சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பட்டியலிட்டால் அல்லாஹு அக்பர், இந்த சபையில் அதை மட்டுமே நான் நிறைய பேச முடியும். ரசூலுல்லாஹ் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு முதல்ல எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? முதல் விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பெரிய பெரிய பொறுப்புகளில் எல்லாம் அடிமைகளை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அடிமைகளை ஒழிக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த பெரிய நடவடிக்கை. பெரும் பொறுப்புகளாக நாம் எதை நினைப்போமோ, பாங்கு சொல்றது மதீனாவினுடைய பொறுப்பு, மக்காவினுடைய பொறுப்பு, கஅபத்துல்லாஹ்வினுடைய பொறுப்பு, இப்படி பெரிய பொறுப்புகளில் அடிமைகளாக இருந்த அவர்களை கொண்டு வந்து, இல்ல அடிமைகளில் இருந்து உரிமை விடப்பட்டவர்கள் அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இது அன்றைய மக்களால இதை தாங்க முடியல. மக்கா வெற்றி பெற்று 10,000 நபித்தோழர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். மக்காவிற்குள் நுழைந்தவுடன் கஅபத்துல்லாஹ்வினுடைய சாவியை கொண்டு வந்து ஒருவர் கொடுக்கிறார். காபாவை திறக்க வேண்டும். 10,000 நபித்தோழர்களும் நிற்கிறார்கள். மக்காவினுடைய 1,00,000 குடிமக்கள் நிற்கிறார்கள். சுமார் லட்சக்கணக்கானவர்கள் நபிகள் நாயகம் என்ன செய்ய போகிறார்கள்? தன்னுடைய சொந்த நாடு கிடைத்திருக்கிறது, சொந்த ஊர் கிடைத்திருக்கிறது, கஅபத்துல்லாஹ் கிடைத்திருக்கிறது. கஅபாவினுடைய சாவியை பெற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய கூட்டத்தை திரும்பி பார்க்கிறார்கள். யாரையோ தேடினார்கள். யாரை தேடுகிறார்கள் என்று பார்த்த பொழுது கூட்டத்திலே கேட்டார்கள், பிலால் எங்கே என்று கேட்கிறார்கள். பிலால் எங்கே என்று கேட்கிறார்கள். கூட்டத்தினுடைய ஓரத்தில் ஒதுங்கிக் கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹுவை அழைத்து, பிலாலே முன்னுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அத்துணை பேர்களும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். மக்காவின் பெரும் தலைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, பெரிய பெரிய சஹாபிகள் இருக்கிறார்கள். ஆனால் பிலால் எங்கே என்று அழைத்து சாவியை கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் கஅபத்துல்லாஹுவை திறங்கள் என்று சொன்னார். நேற்று வரை மக்காவாசிகள் பிலாலை அடிமையாக மட்டுமே பார்த்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கஅபாவையா நானா திறக்க வேண்டுமா? அந்த தகுதி எனக்கு எதுவுமே இல்லை நாயகமே. பிலால் ரலியல்லாஹு ஒதுங்குகிறார்கள். அத்தனை பேருக்கு முன்னால ஒரு அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹுவை கொண்டு சாவியை கொடுத்து காபாவை திறங்க என்று சொன்னவுடன் பிலால் பின்னுக்கு வந்து சொன்னார், நாயகமே, பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், என்னை திறக்க சொல்கிறீர்களே என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான், பிலால், சத்தியமிட்டு சொல்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் கஅபத்துல்லாஹுடைய சாவியை வாங்கி திறப்பதற்கு உங்களை விட தகுதியான ஆள் யாரும் இல்லை. ஆடி போய்விட்டார்கள் சஹாபாக்கள். 10,000 சஹாபாக்களும் திகைத்து போனார்கள். அல்லாஹு அக்பர், நேற்று வரை மக்காவின் தெருக்களில் கூட உங்களை நடப்பதற்கு அனுமதிக்காமல் தீண்டத்தகாதவராக இந்த மக்காவின் தலைவர்கள் வைத்திருந்தார்கள். பிலால், உங்களை ஒரு உயிராக கூட மதிக்கவில்லை. எனவே இன்றைக்கு நான் சொல்கிறேன், இதே மக்கால நீங்கள் தான் காபாவை திறக்க வேண்டும் என்று சாவியை கொடுத்து திறக்க வைக்கிற பொழுது அல்லாஹு அக்பர், பிலாலுக்கு எப்பவுமே நாம் அடிமையாக இருந்தவர் என்ற உணர்வு அடிக்கடி உண்டு. நான் இந்த செய்திக்குள் இன்னும் அழுத்தமாக உள்ளே நுழைய ஆசைதான் என்றாலும் அதை விடவும் முக்கியமான செய்திகளை உங்களுக்கு கவனப்படுத்தியாக வேண்டும். பிலால் ரலியல்லாஹுவுக்கு பாங்கு சொல்றப்ப ஒரு சின்ன குறை ஒண்ணு உண்டு. என்னன்னா, அஷ்ஹது அப்படிங்கிறது வராது பிலால் ரலியல்லாஹுவுக்கு. ஷீன் வராது, சீன் தான் சொல்லுவாங்க, அஷ்ஹதுன்னு தான் சொல்லுவாங்க பாங்கு. என்ன அதுக்கு காரணம் என்னங்கிறது சஹாபிகளுக்கு தெரியும். அவங்க அடிமையாக இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய எஜமானன்
அவங்களுடைய நாவுல சூடு வச்ச பொழுது அந்த நாவுனுடைய பெரிய காயம் அடைஞ்சதுனால அந்த வார்த்தை வராது. ஷீன். மக்கா மதீனாவுல உள்ள பல பேர்கள் பாருங்கள், முஹம்மதினுடைய முஅத்தினை பாருங்கள், பாங்கு கூட ஷீன் கூட உச்சரிக்க தெரியல, ஷீனுக்கும் சீனுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பிலாலை பத்தி அவர் அடிமை, அவருக்கு ஒழுங்கா உச்சரிப்பு இல்லை என்றெல்லாம் அவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள் நாயகமே, என்ன செய்யலாம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இல்ல, நல்ல உச்சரிக்கிற நல்ல ஆட்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க, கொஞ்சம் முஅத்தினை மாத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இஷாவுக்கு பின்னால நடக்கிற இந்த மஷ்வராவுல அப்படியானால் சரி, வேறு யாரும் இந்த மஷ்வராவை தந்திருந்தால் நான் பரிசீலித்திருக்க மாட்டேன், நீங்க இந்த மஷ்வராவை கொடுக்குறீங்க, அதனால நான் கொஞ்சம் பரிசீலிக்கிறேன். பல நேரங்கள்ல உங்களுடைய மஷ்வரா குர்ஆன் வசனமாக வந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு மஷ்வரான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆலோசனை, பின்னால குர்ஆன்ல வசனம் இறங்கிடும், அதனால பரிசீலிக்கிறேன்னு சொல்லி பிலாலை கூப்பிட்டு இனிமேல் நீங்க பாங்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம்னு இன்னொரு தர முஅத்தினா நியமிச்சிட்டாங்க. போயிட்டு சபை கலைந்து விட்டது. தஹஜ்ஜத் நேரம், தஹஜ்ஜத்தை கடக்கிறது. ஃபஜ்ர் நேரம் உதயமாக வேண்டும், ஃபஜ்ர் வெளிச்சம் வர வேண்டும், பாங்கு சொல்ல வேண்டும். ஆனாலும் இரவு நீண்டு கொண்டே செல்கிறது, இருட்டு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. கொஞ்சம் பயந்து போன உமர் ரலியல்லாஹு தஹஜ்ஜத் நேரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இரவு நீண்டு கொண்டே செல்கிறதே, ஃபஜ்ர் வர வேண்டிய நேரம், இன்னும் வெளிச்சம் வரவில்லையே என்று சொன்னவுடன் நானும் அதுதான் பயப்படுகிறேன் என்று சொல்லி, ஹா அன உஸல்லி ரக்அத்தைன், உமரே கொஞ்சம் நில்லுங்கள், ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டு வருகிறேன் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் 2 ரக்காத் தக்பீர் கட்டி தொழுது முடிச்சிட்டு வந்த பொழுது பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வானவர் ஜிப்ரீல் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ், இரவு நீண்டு கொண்டே செல்கிறது என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை நாயகமே, இரவை பிலாலுக்காக அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறார். எப்பொழுது பூமியில் பிலாலுடைய பாங்கு இல்லை என்று நீங்கள் முடிவு செய்தீர்களோ, இனி பூமிக்கு பகலே இல்லை என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். ஒரு அடிமை பிலால் என்றா நினைத்தீர்கள், சாமானியர் பிலால் என்றா நீங்கள் இந்த முடிவு செய்து விட்டீர்கள். யா ரசூலல்லாஹ், பிலால் இங்கே பாங்குலிக்கிற பொழுது வானத்தினுடைய எல்லா மலக்குகளும் நாங்கள் அந்த பாங்குலிக்காக ஏங்கி கிடப்போம், அதை கேட்பதற்காக நாங்கள் காத்திருப்போம். அந்த பிலாலினுடைய பாங்கு பூமியில் நிறுத்தப்படுகிற பொழுது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே பிலால், கூப்பிடுங்கள் என்று தேடுகிறார்கள். அந்த பிலாலை தேடுகிற பொழுது எங்கே செல்வார்கள்? மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு மூலையில இருட்டிலே உட்கார்ந்து சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த தீனுக்காக நீ எனக்கு என்ன தந்தாலும் கொடுப்பேன், எனக்கு உடல் வலிமையை தந்திருந்தால் அதை தருவேன், பொருளை தந்திருந்தால் அதை தருவேன், எனக்கு நீ தந்தது குரல் வலிமையை மட்டும் தானே, அதையும் நிறுத்தி விட்டாயே என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். சஜிதாவிலே போய் தாங்கி பிடித்து தூக்கி பிடித்து பிலாலை கொண்டு வந்து உட்கார வைத்து, பிலால், இனி என் மௌத் வரைக்கும் அல்ல, இனி நீங்க உங்க ஹயாத் வரைக்கும் நீங்கள் தான் முஅத்தின் என்று சொன்னார். பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்துல என்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. எனக்கு மதிப்பில்லையா நாயகமே, நான் தப்பு செஞ்சிட்டேனா நாயகமே, நான் பாவியா என்று கேட்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹுனுடைய தாழ்மை உணர்வை புரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால், யார் சொன்னது அந்த மின் அஹ்லில் ஜன்னah, நீ சொர்க்கவாசி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொர்க்கவாசியா நாயகமே, முன்னால போவேனா சொர்க்கத்திற்கு, உலக மக்கள் எல்லாரை விட முன்னால நான் சொர்க்கத்துக்கு போவேனா? நிச்சயமாக அந்த சாபியகு மினன் நாஸ், எல்லாத்தோட முன்னால போவீங்க. யா ரசூலல்லாஹ், அன சாபியகு மின் அஸ்ஹாபிக, உங்க தோழர்கள் எல்லோரை விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு. நிச்சயமாக பிலால், என் தோழர்கள் எல்லோரை விட நீங்க முன்னால சொர்க்கத்துக்கு போவீங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் அபூபக்கரை விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க. நிச்சயமாக பிலால், என் அபூபக்கரை விடவும் நீங்கள் முன்னால் செல்வீர்கள். எல்லா நபிமார்களை விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்கிறாங்க. நிச்சயமாக அந்த சாபிக், எல்லா நபிமார்களை விட முன்னால நீ சொர்க்கம் பிலால் என்று சொன்னவுடன்
கொஞ்சம் தயங்கிதான் கேட்கிறார்கள், ஆனால் அழுத்தமாக கேட்டார்கள். அனசாபிக் மின்க யா ரசூலல்லாஹ், உங்களை விடவும் நான் முன்னால் சொர்க்கம் செல்வேனான்னு கேட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் ஏன் தயங்கி கேட்கிறீர்கள்? தைரியமாக கேளுங்கள், நீங்கள் என்னை விடவும் முன்னால் சொர்க்கம் செல்வீர்கள். நாம் இருவரும் சேர்ந்து செல்வோம். நான் செல்லுகிற வாகனத்தின் கடிவாளம் உங்கள் கரத்தில், நீங்கள் சொர்க்கத்தில் முதலில் கால் பதிப்பீர்கள். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஒருவரை இந்த உச்சத்தில் கொண்டு வந்து யார் வைக்க முடியும் என்று சொல்லுங்கள். எப்ப பிலால் ரலியல்லாஹு அல்லாஹ் இவ்வளவு உயரத்தில் கொண்டு வந்து வச்சிட்டானோ, அந்த பிலாலை தான் தன் காபாவை திறப்பதற்கு முதல் ஆளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து காபாவை திறக்க சொல்கிறார்கள். காபாவை திறந்து ரசூல் உள்ளே நுழைகிற பொழுது இப்பொழுது கூப்பிடுகிறார்கள், பிலாலே நீங்களும் உள்ளே வாருங்கள். பிலாலை உள்ளே அழைத்து சிறிது நேரம் காபாவை மூடிவிட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்தவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், பெருமானார் என்ன செய்தார்கள்? உள்ளே 2 ரக்காஅத் தொழுதார்கள். தொழுது முடித்து விட்டு காபாவுக்கு மேலே ஏறினார்கள். பிலாலையும் கை காட்டுகிறார்கள், ஏறுங்கள் என்று. காபத்துல்லாவுக்கு மேலே அடிமை நிற்கிறார். ஒரு அடிமை மனித சமூக பார்வையில், மக்காவின் சமூக பார்வையில், மக்காவின் தலைவர்கள் பார்வையில் வெறும் சாமானிய அடிமையாக தீண்டத்தகாதவராக ஒதுக்கப்பட்டிருந்த பிலால் ரலியல்லாஹுவை கொண்டு வந்து காபாவினுடைய உச்சத்தில் ஏற்றி நிறுத்துகிறார்கள். 10,000 நபித்தோழர்களும் 1,00,000 மக்களும் மக்காவின் மக்களும் இருக்கிற அந்த சபையில ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, மக்காவினுடைய தலைவர் ஒருவர் அந்த பக்கமாக வந்து பார்த்து விட்டு சொன்னார், இந்த கரும் காக்காயை தான் வாங்கு சொல்வதற்கு முஹம்மதிற்கு கிடைத்ததா? நல்ல வேளை, இதையெல்லாம் பார்க்காமல் எங்கள் மூதாதையர்கள் செத்து போய்விட்டார்கள் என்று மக்காவின் தலைவர்கள் எல்லாம் குலுங்கி போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனா முழுக்க உங்கள் பாங்குலி கேட்டிருக்கிறது பிலால், மக்காவில் உங்கள் பாங்குலி இதுவரை கேட்கவில்லை. காபா கேட்கட்டும் உங்கள் பாங்கை. காபாவுக்கு மேலே ஏறி நிறுத்தி சொன்னார்கள், சொல்லுங்கள் பிலால் பாங்கை என்று சொல்கிறார்கள். ஒரு அடிமையை இந்த உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த இடத்திலே சொல்லுவது அடிமை என்பது மக்களின் பார்வையில், அன்னலாரின் பார்வையில் அல்ல. நிறுத்தி பாங்கு சொல் பிலால் என்று சொன்னவுடன் பக்கத்திலே வந்து பிலால் ரலியல்லாஹு காதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள், யார சொல்லலாம், உலகத்தினுடைய எந்த மூலையில் என்னை நிறுத்தி பாங்கு சொல் பிலால் என்று சொன்னால் என் உடல் கிப்லா காபாவின் திசையின் பக்கம் திரும்பிவிடும் பாங்கு சொல்வதற்கு. ஆனால் இப்பொழுது நீங்க காபாவுக்கு மேலேயே என்னை ஏற்றி நிறுத்திருக்கிறீர்கள், பாங்கு சொல் பிலால் என்று சொன்னால் இப்ப என் கிப்லா எது, என் காபா எது? நான் இதை நோக்கி பாங்கு சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது சட்டென பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் இப்ப உன் காபா நான் தான், என்னை பார்த்து வாங்க சொன்னாங்க. எத்தனை பெரிய உயரம் அது! இஸ்லாமிய வேட்கையில் சுதந்திர உணர்வு என்பதும் அடிமைத்தனத்தின் ஒழிப்பு என்பதும் அவர்களுடைய இரத்தத்தோடு ஊறி போனது. அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாடுபட்டார்கள். அவர்கள் களம் அமைத்த முதல் கடமை அதுதான். நான் அடிமைத்தனத்தை ஒழித்து காட்டுவேன் என்பதற்காக எடுத்த முயற்சிகள். அல்லாஹு அக்பர். 24 அடிமைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டுமே வாங்கி உரிமை விட்டிருக்கிறார்கள். 80,000 தீனார்கள் செலவு பண்ணி சொல்லுவார்கள், அதுல ஒருவர் பிலால். பெரும் விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டார்கள். ஒரு கட்டத்தில் அதை குறித்து உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், அஅதக சய்யிதுனா சய்யிதனா, எங்கள் தலைவரை வாங்கி உரிமை விட்டார் என்று சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்ற வார்த்தை எப்படி? அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். உரிமை வாங்கி விடுபவர் எஜமானர் என்றும் உரிமை விடப்பட்டவர் அடிமை என்றும் தான் வரலாறு பேசும். ஆனால் இஸ்லாத்தினுடைய மைய புள்ளியை, மைய கருத்தை ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அஅதக சய்யிதுனா, எங்களுடைய தலைவரான பிலால் ரலியல்லாஹு வாங்கி உரிமை விட்டவர் எங்கள் தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கரும் எங்கள் தலைவர் தான், பிலாலும் எங்கள் தலைவர் தான்.
அடிமைத்தனம் ஒழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட முதல் பிளாட்ஃபார்ம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல எடுத்துக்கொண்ட களம் அதுதான். அடிமைகளை ஒழிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் எடுத்த முயற்சி என்ன தெரியுமா? அவங்க ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கணும்னு ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க. ஒரு ஆண் குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி வளர்ப்புக்காக தேர்வு செய்த ஸெய்த் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அடிமையிலிருந்து எடுத்தார். தன்னுடைய பிள்ளை வளர்ப்பு பிள்ளைக்காக ரசூலுல்லாஹ் தேர்வு செய்த, நான் ஒவ்வொரு வரலாறையும் விரிவுபடுத்தி சொல்ல முடியாது, நேரம் அல்ல, விளங்குவதற்காக சொல்கிறேன். என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் குழந்தைகள் எல்லாம் சின்ன வயசுல மௌத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை எழுதுகிற பல சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எங்கள் நாயகத்தை ஒரு தந்தையாக நாங்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் 7 பிள்ளைகளை கொடுத்தான். ஆண் குழந்தைகள் 3 பேர்கள், அவர்களுடைய வாலிபத்தை கூட அவங்க தொடல, பெண் குழந்தைகள் வாலிபத்தை தாண்டல என்று சொல்லுவார்கள். சின்ன வயதில் ஆண் குழந்தைகள் மரணித்து விட்ட காரணத்தினால் உலகத்திற்கு பிள்ளை வளர்க்கிறதையும் ரசூல் தான் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் ஒரு வளர்ப்பு பிள்ளையை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். ஸெய்த் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த குழந்தையை ரசூலுல்லாஹ் எடுத்தது ஸெய்த் ரலியல்லாஹு அடிமை தளத்தில் இருந்து அந்த பிள்ளையாக எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளை ஒழிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட முயற்சி அது. அடிமைத்தனத்திலிருந்து சஃபியாவை எடுக்கிறார்கள், அடிமையிலிருந்து மாரியத்துல் கிப்தியாவை எடுக்கிறார்கள். 2 அடிமைகளை நிக்காஹ் செய்திருக்கிறார்கள், 2 அடிமை பெண்களை நிக்காஹ் செய்திருக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஹைபருடைய போரை தலைமையேற்று நடத்தின ஹுயை இப்னு அக்தம் என்ற ஒரு யூதருடைய மகள். அவள் கைதியாக அடிமையாக பிடிக்கப்பட்ட பொழுது தன் மனைவியாக ஆக்கி கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அடிமை. அப்ப தன் மனைவியை அடிமைத்தனத்திலிருந்து தேர்வு செய்கிறார்கள், தங்களுடைய மகனை அடிமைத்தனத்திலிருந்து தேர்வு செய்கிறார்கள். இதுவெல்லாம் சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் தாம் பிள்ளைய மனைவிய அடிமைத்தனத்திலிருந்து தேர்வு செய்கிற பொழுது அன்றைய அரபுலக மக்கள் ஆடி போனார்கள். அவர்கள் பார்த்திராத காட்சி அது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவராக பார்க்கப்படுகிற ரசூலுடைய பிள்ளையும் மனைவியும் அடிமைத்தனம் என்று சொன்னால், அடிமைகள் ரசூலோடு உட்கார்ந்து பேசுவதற்கும் தோளோடு கை போடுவதற்கும் உட்கார்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுகிற அளவுக்கும் உள்ள அந்த மனோநிலையை பார்வையை மாற்றியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிகச்சிறந்த தலைமைத்துவ பண்பிற்கான முதல் அடையாளம் அது. பல நேரங்கள்ல அடிமைதானே சஃபியா என்றெல்லாம் வரும், உன் தந்தை யூதர் தானே என்றெல்லாம் வரும். சில அந்த பிரச்சனைகள் வந்த பொழுது சஃபியா ரசூலிடத்தில் வந்து சொல்லுவார்கள், என்னை பார்த்து இப்படி சொல்கிறார்கள், நீ அடிமையின் மகள், நீ யூதரின் மகள் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நீ இப்படி பதில் சொல், நான் ஒரு நபியின் மனைவி என்று நீ பதில் சொல்லு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உணர்வு எப்பொழுதும் வரக்கூடாது என்பதை பார்த்து கொண்டார்கள். ரமலான்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல ஏத்திகாஃப் இருப்பாங்க, பள்ளிவாசல்ல வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஏத்திகாஃப் இருக்கிற பொழுது வருஷத்திற்கு இந்த 10 நாட்கள் எல்லா மனைவிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிடுவாங்க, உங்க வாப்பா வீட்டுக்கு போயிடுங்கம்பாங்க. ரமலான்ல கடைசி 10 நாள் ரசூலுடைய மனைவிமார்கள் அவங்க வாப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எல்லாருமே அவங்க வாப்பா வீட்டு 10 நாள் அங்கதான் இருப்பாங்க, ஏத்திகாஃப் இருப்பாங்க ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல. ஆனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும் வாப்பா வீடு கிடையாது, யூதர் இல்லையா, அந்த அம்மாவுக்கு மட்டும் கிடையாது. எனவே அந்த பெண்ணுக்கு நான் ஒரு அடிமையாக இருந்து என்ன நிக்காஹ் செஞ்சிருக்கிறாங்க அல்லது என் வாப்பா யூத குடும்பம் என்ற உணர்வு வரக்கூடாது என்பதற்காக ரமலான்ல ஏத்திகாஃப் இருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவை அழைத்து பள்ளிவாசலில் வைத்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருப்பார்களாம். அவங்க மட்டும் தனிமையா கொஞ்ச நேரத்தில் சஃபியா சொல்லுவாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இருந்து பேசலாமே. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல நம்ம எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், பொருளாதார வசதியை செஞ்சு கொடுக்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஒரு சஹாபி கேட்டப்ப குடும்பத்துல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் கேட்டப்ப 3 வார்த்தையை சொன்னாங்க, அம்லிக்கு லிசானக வபகி அலா ஹத்தியதிக வல் யஸா பைதக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்பத்துல நாவணி பேணிக்கன்னாங்க முதல்ல, 2வது தப்புன்னு தெரிஞ்சா திருத்திக்கன்னாங்க, 3வது சொன்னாங்க வீட்டுக்கு நேரத்தை கொடுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பொருளாதார நிறைய பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறதுனால ஹஜ்ரத் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நிறைய பெண்களும் இருக்கிறார்கள், அதையும் கவனத்துல வச்சுக்கங்கிறதுனால இந்த செய்திகளை நான் இடையிலே கொஞ்சம் வழிகாட்டுதலுக்காக கவுன்சிலிங்காக நான் சில செய்திகளை கொடுக்கிறேன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்னைக்கு நம்ம குடும்பத்திற்கு நிறைய கொடுக்கிறோம், ஆனா நேரத்தை கொடுக்கிறதுக்கு இன்னமின் அஹப்பிர் ரிஜால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆள் யார் தெரியுமா? இதா தகல பைத்தஹு ஃபரிஹத் ஜௌஜத்துஹு வ அவுலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டுல நுழையும் போதே மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமா வரவேற்று மகிழ்ச்சியா இருக்கணும். வீட்டுல வாப்பா வீட்டுல இருக்கும்போது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் இருக்குமானால் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆளு. இன்னமின் அஷ்ஷர்ரிர் ரிஜால், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் யார் தெரியுமா? இதா தகல பைத்தஹு இஹ்தம்மத் ஜௌஜத்துஹு வ ஹர்ப அவுலாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டுல நுழைஞ்சாலே மனைவிக்கு கவலை வந்துரும், பிள்ளைகள் எல்லாம் பக்கத்திலே வரமாட்டாங்க. இப்படி வீட்டை வச்சிருந்தாருன்னா இவர் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வருகிற பொழுது கூட சக்கராத்தில் படுத்திருக்கிற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருந்த 6 வயது மகள் ஃபாத்திமாவிடம் சொன்னார்கள், மகளே நான் எழுந்திருச்சு நிற்க வேண்டும், என்னால நிக்க முடியல, என்னை எழுந்திருச்சு நிக்க வைப்பியான்னு கேக்குறாங்க. இப்ப ஃபாத்திமா சொன்னாங்களா, அம்மா உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றுறேன், நீங்க எதுக்கு எழுந்திருக்க முயற்சி பண்றீங்கன்னு கேட்ட உடனே, இல்லை அம்மா, இதுவரை என் உயிரிலும் மேலான கண்மணி என் கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வருகிற பொழுது எழுந்து நின்று முகமலர்ச்சியோடு நான் வரவேற்றுத்தான் பழக்கம். இதோ 40 அடி தூரத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்பதை அவர்களின் கஸ்தூரி வாசனை எனக்கு உணர்த்தி விட்டது, நான் எழுந்திருச்சு நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். சக்கராத்துல படுத்திருக்கிற ஒரு பெண் தன் கணவனுக்காக எழுந்து நின்று முகமலர்ச்சியோடு வரவேற்ற வரலாறு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டுமே சொந்தமான வரலாறு. வீட்டுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துல எத்தனையோ பணிகளுக்கு மத்தியில இபாதத்து செய்யற நேரம், ரமலான் காலம், இஅ்திகாஃப் நேரம், இரவு நேரம், லைலத்துல் கத்ர் தேடணும், அத்துணைக்கு இடையிலேயும் தன்னுடைய மனைவி சஃபியாவுக்கு அடிமை உணர்வு வந்துடக்கூடாது என்பதற்காக கூப்பிட்டு வைத்து பேசுகிறார்கள். நாயகமே நான் செல்கிறேனே, உங்க நேரத்தை நான் வீணாக்க விரும்பலன்னு கேட்கிறாங்க. இல்லை சஃபியா கொஞ்ச நேரம் என்றெல்லாம் கடைசியில சொன்ன பொழுதே, சரி நான் கிளம்புகிறேன் என்று சஃபியா சொல்ல, நானே கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது சஃபியா சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் நீங்கள் இஅ்திகாஃபில் இருக்கிறீர்களே மறந்து விட்டீர்களா என்று சொன்ன பொழுது, இல்லை சஃபியா இஅ்திகாஃபை விட இது எனக்கு முக்கியம் என்றார்கள். தான் தேர்வு செய்கிற மகனை அடிமைத்தனத்திலிருந்து, தன் மனைவி சஃபியாவை அடிமைத்தனத்திலிருந்து, ஹதீஜா ரலியல்லாஹுக்கு பின்னால ரசூலுடைய மனைவிமார்களை, ரசூலுக்கு பிள்ளை கிடைத்தது ஒரே ஒரு மனைவி மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்றிலே நாம் படிக்கிறோம், இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் பிறந்தது மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு. இந்த மாரியா எகிப்தினுடைய அடிமை, எகிப்து நாட்டு அடிமை பெண்ணை தன் மனைவியாக நிக்காஹ் செய்கிறார்கள். யூதருடைய மகனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை நிக்காஹ் செய்கிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து சமூகத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக எடுத்த முயற்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. சுருங்க சொல்வதானால் குர்ஆன் முழுக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பார்வை உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆன் அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது இந்த சமூகத்தை வெளியே கொண்டு வரணும்ங்கிறதுக்காக, குற்றங்களுக்காக பெனாலிட்டி என்று இஸ்லாம் வைக்கிற பொழுது, குற்ற பரிகாரம் என்று வைக்கிற பொழுது, அதுக்கு இஸ்லாம் வைத்த முதல் முன்னுரிமையே அடிமைகளை வாங்கி உரிமை விடுந்தா வச்சுச்சு. தெரியாமல் தவறுதலாக நடந்த கொலைகள், தவறுதலாக மனைவியிடத்தில் தாய்க்கு ஒப்பிட்டு பேசப்பட்ட வார்த்தைகள், தவறுதலாக செய்த சத்தியம், அதை முறிக்கிற பொழுது இதற்கெல்லாம் இஸ்லாம் குற்ற பரிகாரமாக வைக்கிறது சொல்லுச்சு, அடிமை வாங்கி உரிமை விடு. தவறுகளுக்கும் அடிமை உரிமை வாங்குறதுக்கு என்னங்க சம்பந்தம்? செய்கிற தவறுகளுக்கு பரிகாரம் வேண்டுமா, மன்னிப்பு வேண்டுமா? முதல்ல வைக்கிறது அடிமை வாங்கி உரிமை விடு, அதுக்கு பின்னால்தான் நோம்பு, அதுக்கு பின்னால்தான் மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடு. இது முடியாத பட்சத்துல முதல்ல அடிமை வாங்கி உரிமை விடு. அடிமைத்தனத்திலிருந்து இந்த உம்மத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முயற்சிகள்
அது மிகப்பெரிய வெற்றியை தந்தது. 23 ஆண்டு காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமை விடுதலையில் இருந்து அந்த வேட்கையுடன் வெளிவந்த சஹாபிகள், தாபிஈன்கள், இமாம்கள், வரலாற்றினுடைய முஸ்லிம்கள் ஒவ்வொருவர்களும் குறிப்பாக இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து இந்தியாவை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர்களுடைய ஈமானிய உணர்வால், இஸ்லாமிய வாழ்க்கையால் உந்தப்பட்ட முஸ்லிம்கள் தங்களுடைய சுதந்திர போராட்டத்திற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டது, உலகத்தில் இந்த போராட்ட களம் என்பது மற்றவர்களுக்கு ஒரே பார்வை, தன் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுக்கான இரண்டாவது கண், இதிலே நாடு என்பது ஒரு கண், மறுபுறத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமும் தௌஹீதும் அதுதான். அவர்கள் தௌஹீதையும் மீட்டெடுக்க வேண்டும், இந்திய சுதந்திரத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் களத்தில் குதித்தார்கள். சொல்வது போல வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம், நான் இதை சொன்னது 900ற்கு பின்னால் உள்ளவர்களுடைய வரலாறுகள் தான் பெரிதுபடுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாறுகளில் 900 முன்னால் உள்ள வரலாறுகள் திட்டமிட்டு ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலே திரும்பிய பக்கமெல்லாம் முஸ்லிம்களினுடைய பெயர்கள், உலமாக்களின் பங்களிப்பு, தனவந்தர்களின் பங்களிப்பு, சமுதாய தலைவர்களின் பங்களிப்பு, இஸ்லாமிய இளைஞர்களின் பங்களிப்பு, இஸ்லாமிய சிறுவர்களின் பங்களிப்பு, இஸ்லாமிய பெண்களின் பங்களிப்பு, மதரசாக்கள், மஸ்ஜிதுகள் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியல் அதற்கு இருக்கிறது என்பதை திட்டமிட்டு மறைக்கப்படுவதற்காக. அல்லாஹ் அக்பர். 47 நூறாண்டுகளுக்கு முன்னால், சுதந்திரத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தாருல் உலூம் தேவபந்திலிருந்து சுதந்திரத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் ஃபத்வாக்களும் அதை எடுத்துக்கொண்ட உலமாக்களினுடைய சேவைகளையும் பங்களிப்பையும் யாராவது மறுத்துவிட முடியுமா? மறந்துவிட முடியுமா? 24 ஃபத்வாக்களை கொண்டு நுஸ்ரத்துல் ஹலால் என்கின்ற சுதந்திரத்திற்காகவே எழுதப்பட்ட ஃபத்வாக்கள். ஆங்கிலேயர்களுடைய மொழி பேசுவது ஹராம், ராணுவத்தில் சேருவது ஹராம், உடை உடுத்துவது ஹராம் என்றெல்லாம் ஒரு பெரிய நீண்ட பட்டியலை கொடுத்ததனுடைய விளைவாக பல உலமாக்கள் ஆங்கிலேயர்கள் தொட்டால் கூட ஒது செய்யணும் என்கின்ற அளவுக்கு ஃபத்வா எழுதி வைத்தார்கள். எந்த அளவுக்கு ஆங்கில எதிர்ப்பு வேட்கையை உருவாக்கினார்கள் விளங்கணும். இதிலே தாருல் உலூம் தேவபந்த் பெரும் முயற்சி கண்டிருக்கிறது, களம் கண்டிருக்கிறது. பல உலமாக்களுடைய சேவைகளை நான் இங்கே மையப்படுத்த வேண்டும். ஷேகுல் ஹிந்த் மஹ்மூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் 4 ஆண்டுகள் சிறை. தேவபந்தினுடைய முதல்வர் 4 ஆண்டு காலம் சிறை சென்று விட்டு 4 ஆண்டுகளுக்கு பின்னால் ஹுசைன் அஹ்மத் மதனி போன்றவர்களோடு சிறையில் இருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற பொழுது ஒரு பெரிய கூட்டம் வரவேற்பதற்காக காத்திருக்கிறது. அந்த இடத்திலே வைத்து மஷ்வரா, அந்த மஷ்வராவினுடைய ஒரு உறுப்பினராக மகாத்மா காந்தி என்று இந்திய வரலாறு பேசுகிற ஒரு இளைஞரும் அந்த சபையில் கலந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் அவர் படித்துவிட்டு ஆப்பிரிக்காவில் படித்துவிட்டு வந்திருக்கிறார். சுதந்திரம் என்றாலே காந்தி என்பதை முன்னிலைப்படுத்துவதனுடைய பின்னணியில் நாம் மறுக்கவில்லை, மறக்கவும் இல்லை. மிகச்சிறந்த மனிதநேய மிக்கவர், அவருடைய அகிம்சை பங்களிப்பு. ஆனால் இதையெல்லாம் காரணமாக வைத்துக் கொண்டு நீண்ட காலங்களாக முஸ்லிம்களுடைய தியாகங்களும் இரத்தங்களும் அவர்களின் உயிர்களும் இந்த நாட்டிற்கு தரப்பட்ட அந்த வரலாற்றை ஒட்டுமொத்தமாக மூடி மறைப்பது என்பது எந்த வகையில் நியாயமாகும்? எங்களுக்கு வரலாற்றில் இடம் கொடுங்கள். நாங்கள் கேட்பது அதுதான். இன்றைக்கு நாம் அதைத்தான் நாங்கள் தாங்கி நிற்கிறோம். வந்து நிற்கிறார்கள், இனி என்ன செய்ய வேண்டும், சுதந்திர போராட்டத்தை எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் என்று நடக்கிற மஷ்வராவுல ஆலோசனையில அப்படி பேசப்படுகிற பொழுது அதுல ஒருவர் சொன்னார், சரி, ஆப்பிரிக்காவில் இருந்து சட்டம் படித்து வந்திருக்கிற இந்த இளைஞரை வேண்டுமானால் இந்த அகிம்சை போராட்டத்திற்கான தலைவராக நியமிப்போம் என்று. அப்பொழுதுதான் மோகன்தாஸ் நியமிக்கப்படுகிறார். மோகன்தாஸினுடைய அகிம்சை வரலாறுகள் உலகம் முழுக்க பேசப்பட்ட அளவுக்கு அகிம்சையினுடைய இந்த போராட்ட குழுவின் தலைவராக நியமித்த தாருல் உலூம் தேவபந்தினுடைய முதல்வர்களுடைய அதை சுற்றிய உலமாக்களினுடைய பங்களிப்புகள் எவ்வளவு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனப்படுத்த வேண்டுமா இல்லையா? நியமிக்க முனின்களே சொல்லுவார்கள், தேவபந்தினுடைய பாணி காசிம்
அல்லாமா காசிம் நானூத்தவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் காவல்துறையால் தேடப்பட்டு ஆங்கிலேயர்களால் தேடப்படுகிற பொழுது 3 நாட்கள் தலைமறைவாக ஆகிறார்கள். 3 நாட்கள் எல்லோரும் போய் சொன்னாங்க, நீங்க தலைமறைவா இருங்க, ஆங்கிலேயர்கள் உங்களை தேடுறாங்க, தூக்குல போட்டுருவாங்க என்றெல்லாம் சொன்ன பொழுது தலைமறைவாக 3 நாட்கள் மட்டும்தான் இருந்து விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அவர்களிடத்திலே கேட்டார்களாம், நீங்க தலைமறைவா இருக்கணும்னு நான் சொல்றோம், கட்டாயப்படுத்தி ஏன் வெளியே வந்தீங்கன்னு கேட்டாங்க. அவர்கள் சொன்னார்களாம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை படித்தேன். அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா புறப்பட்ட பொழுது சௌர் குகையில 3 நாட்கள் மட்டும்தான் தங்கியிருந்திருக்கிறார்கள். எனக்கு அந்த சுன்னத்தும் வேண்டும், என் தீனும் வேண்டும், என் நாட்டின் சுதந்திரமும் வேண்டும் என்று சொல்லி ஒரு கரத்தில் நாட்டை மறுகரத்தில் தீனையும் தாங்கி பிடித்தவர்கள் உலமாக்கள். ஃபதாவா ரஹீமியா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஃபதாவா ரஹீமியா, ரஹீமியா என்பது மதரசா. ரஹீமியா மதரசாவினுடைய உலமாக்கள் பேராசிரியர்கள் அத்துணை பேர்களுடைய தலைகளும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக மரங்களில் தலைகள் தொங்க விடப்பட்டன. அந்த ஃபத்தாவா மதரசா ரஹீமியா மதரசா கொளுத்தப்பட்டது, ஃபத்வாக்கள் எரிக்கப்பட்டது, குர்ஆன் எரிக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் நடத்திய கோரத்தாண்டவம் இன்றைக்கு வரைக்கும் ஃபத்தாவா ரஹீமியா அது நமக்கு பாதிதான் கிடைத்திருக்கிறது, மீதி கிடைக்கவில்லை. உலமாக்களுடைய பங்களிப்பை மாத்திரம் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். பெரும் பங்களிப்பை இந்த உம்மத்திற்கு செய்திருக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள் சகோதர மௌலவி அவர்கள் வள்ளல் ஹபீப் முகமது குறித்து, முகமது அலி ஜவஹர், டாக்டர்கள் பேசக்கூடாது, ஆபத்தான நிலையில் இருக்கிறீர்கள் என்ற போதும் கூட வட்டமேஜை மாநாட்டிற்கு சென்று 5 நிமிடம் கொடுக்கப்பட்ட அவர் 2 மணி நேரம் பேசினார். 2 மணி நேரம் பேசினார். பேசிவிட்டு இறுதியாக சொன்னார், நான் திரும்பி செல்ல வேண்டும் என்றால் அடிமை இந்தியாவுக்கு செல்ல மாட்டேன், சுதந்திர இந்தியாவில் கால் வைப்பேன். சுதந்திரம் தர முடியாது என்று நீங்கள் சொன்னால் என்னை இங்கேயே புதைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். கடைசியாக அவருடைய உயிருடன் உடல் வரவில்லை இந்தியாவிற்கு, அவர் ஜனாசா தான். உலகம் முழுக்க 22 நாடுகள் அவர் ஜனாசாவை மண்ணிலே புதைப்பதற்கு கேட்ட பொழுது கடைசியாக பலஸ்தீனத்தில் பைத்துல் முகத்தஸிற்கு பக்கத்தில் அவருடைய ஜனாசா புதைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுக்க உலமாக்கள், இந்தியா முழுக்க உலமாக்கள் சுதந்திர இந்தியாவிற்காக பாடுபட்டதனுடைய பின்னணியில் வழிநடத்தியவர்கள் அவர்கள். உலகத்தில் மதம் சார்ந்திருக்கிற, மார்க்கம் சார்ந்திருக்கிற மஸ்ஜிதுகளும் மதரசாக்களும் இதற்காக முழு அளவில் பயன்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் கூட அப்துல் ஹமீது போன்றவர்கள் எல்லாம் கதராடை, ஆங்கிலேயருடைய ஆடையை தவிர்த்து விட்டு கதராடை உடுத்தினால் மட்டும்தான் நாங்கள் நிக்காஹ் செய்து வைப்போம் என்று சொன்ன உலமாக்கள் எல்லாம் உண்டு. வள்ளல் ஹபீப் முகமதை குறித்து ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராணுவத்தை அமைக்கிறதுக்காக பர்மாவுக்கு செல்கிறார். அங்கே சென்று பொருளாதார உதவி கேட்டு நிற்கிறார். எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்திருந்த பொழுது, உங்களுடைய வியாபாரத்திலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரத்துக்கு நீங்க என்ன தர போறீங்கன்னு கேட்கிறார் நேதாஜி. எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து சொன்னார்களாம், எங்களுடைய வருமானத்தில் 10% கொடுக்கிறோம் என்று எழுதி கொடுத்தார்கள். அதை பார்த்து படித்து விட்டு தூக்கி எறிந்தார் நேதாஜி. சொன்னார், இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்துபவர்கள் நாங்கள் சதவீதத்தை பார்த்தா சிந்துகிறோம். ரத்தம் சிந்துபவர்கள் 5%, 10% என்று பார்த்தா சிந்துகிறார்கள். 10% யாருக்கு வேண்டும்? கூட்டத்தை கலைத்துக் கொண்டு ஒரு வயதானவர் வந்தார். ஒரு சிட்டை, ஒரு தாள், பேப்பரை எழுதி கொடுக்கிறார். அதை பார்த்த பொழுது முகம் அலர்ந்த நேதாஜி சொன்னார், இதோ ஹபீப் முகமது தந்திருக்கிற செக் 1 கோடி ரூபாய் தந்திருக்கிறார். 1 கோடி என்பது அன்றைக்கு 100 கோடி அல்ல, 100 கோடிக்கு மேலான இந்திய ராணுவத்தை நிறுவுவதற்காக நான் கொடுக்கிற தொகை இது என்று சொன்ன பொழுது, என் நாட்டிலே ராணுவம் நிறுவுவதற்கு, சுதந்திரத்திற்கு உங்கள் யார் பொருளாதாரமும் வேண்டாம், எனக்கு ஹபீபினுடைய மருந்து போதும், ஹபீபினுடைய மருந்து போதும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்.
நேதாஜி. தனவந்தர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பெரும் பாடுபட்டார்கள். பெண்கள் பேகம் மகள், பேகம் மகள் என்றெல்லாம் வரலாற்றிலே மிகச்சிறந்த வீரமங்கையாக திகழ்ந்தவர்கள். இப்படி பெண்கள், இளைஞர்கள், உலமாக்கள், குழந்தைகள் என்றெல்லாம் ஒரு 11 வயது சிறுவன் ஹைர் முகமது என்ற சிறுவன் டெல்லியினுடைய மிக முக்கியமான இடத்தில் நின்று கொண்டு சுதந்திர வேட்கையுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி, ஒரு 11 வயது சிறுவனுக்கு இவ்வளவு பெரிய சுதந்திர வேட்கையா என்று அந்த சிறுவனை நோக்கி ஆங்கில படை தாக்குதல் நடத்தி கொண்டு வந்து நீதிபதிக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவர்கள் நிற்கிற குற்றவாளி கூண்டில் கூட அவருடைய முகம் தெரியவில்லை. அப்படி நிற்கிற பொழுது 11 வயது சிறுவன் இந்திய சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அந்த வேட்கையை உருவாக்குகிறார் என்று சொன்னவுடன் அந்த ஹைர் முகமதிடம் நீதிபதி கேட்டார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். உன் பெயர் என்ன? அவர் சொன்னார், என் பெயர் ஆசாத், என் பெயர் விடுதலை. ஹைர் முகமது சொல்கிறார், என் பெயர் விடுதலை. பெயர் ஹைர் முகமது. கேட்கிறார், உன் பெயர் என்ன? ஆசாத். உன் தந்தை பெயர் என்ன? இஸ்லாம். உன் ஜாதி என்ன? ஒத்துழையாமை. உனக்கு ஜாமீன் தருவது யார்? கை காட்டி சொன்னார், என் இறைவன் என்று சொன்னார். உனக்கு பிழையார்? என் இறைவன் ரப்பு. உன் கோஷம் என்ன? எனக்கு ஆங்கிலேயருக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை மக்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும். 11 வயது சிறுவன் ஹைர் முகமது நின்று கொண்டு ஆங்கிலேயர்கள் அத்துணை ஒரு நாட்டிற்கு எதிராக நின்று குற்றவாளி கூண்டில் நின்று வீர முழக்கமிட்டார். வரலாற்றினுடைய வைர வரிகளில் பதிக்கப்பட வேண்டும் அல்லவா இந்த வரலாறுகள். 48 வயதுதான் வாழ்ந்தார் திப்பு. உலகம் அறிந்த மாவீரன், சிங்கம், மிகச்சிறந்த சிங்கமாக வலம் வந்த 48 வயதில் மரணிக்கிறார். எத்துணை பெரிய களங்கத்தையும் பயத்தையும் ஆங்கிலேயர்களின் உள்ளத்தில் ஏற்படுத்தினார். 5 தடவை ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டினார். ஆங்கிலேயர்களுடைய ரத்தத்திற்குள் திப்புவினுடைய பயம் உறைந்து உரையோடி போயிருந்தது. நம்முடைய வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் சாப்பிடலன்னா நம்ம எப்படி பயங்காட்டி யாரையாவது பேரை சொல்லுவோமோ அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் திப்பு வந்துருவான்னு சொல்லுவாங்களாம். பிள்ளைகளுக்கு உணவு ஓட்டுகிற பொழுது திப்பு வந்துருவான்னு சொல்லுகிற அளவுக்கு உள்ள அந்த உணர்வை ஆங்கிலேயர்களுடைய உள்ளத்தில் இரத்தத்தில் விதைத்தார் என்று சொன்னால் அந்த 48 வயது வீரனுடைய வரலாற்றில் எத்துணை பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி என்று ஆங்கிலேயர்கள் இந்தியா எங்கள் நாடு என்று முழக்கமிட்டது எப்பொழுது தெரியுமா? திப்பு மரணித்து அவன் உடல் பூமியை சரிந்த பொழுது, அவனுடைய பிணத்திற்கு மேலேறி நின்ற பொழுதுதான் ஆங்கிலேயருக்கு தைரியமாக இதை முழக்கமிட்டார்கள், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. வரலாறு நெடுகிலும் தலைவர்கள், சான்றோர்கள், உலமாக்கள், பகதூர் ஷா, மாமன்னர் பகதூர் ஷா காலை உணவிற்காக ஹட்சன் 2 தலைகளை கொண்டு வந்து வைக்கிறார். தட்டில மூடி இருக்கிறது. காலை உணவு என்று திறக்கிறார்கள். பகதூர் ஷா திறக்கிற பொழுது தங்களுடைய பாசத்திற்குரிய 2 மகன்களுடைய தலைகள் பார்த்து விட்டு ஹட்சன் கேட்டார், உங்க மகனுடைய 2 பேர்களுடைய தலையை அறுத்து வச்சிருக்கிற, கண்ணீர் வரவில்லையே? நாங்கள் எப்பொழுதும் ஷஹாதத்து மரணத்திற்கு கண்ணீர் வடிப்பதில்லை. பகதூர் ஷா சொன்னார், சாதா மரணத்திற்கு நாங்கள் கண்ணீர் வடிப்போம், ஷஹாதத்து மரணத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் கண்ணீர் வடிக்க மாட்டோம் என்று வீர முழக்கமிட்ட பகதூர் ஷா நாடு கடத்தப்படுகிற பொழுது கூட இந்த பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு நாடு கடத்தப்பட்டார். அங்கே கடைசியாக அவருடைய முடிவு வருகிற பொழுது, அவரை கொலை செய்வதற்கான திட்டங்கள் செய்கிற பொழுது, தூக்கிலேற்றுகிற முயற்சி செய்த பொழுது பாக்கெட்டிற்குள் கைவிட்டு அந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து சொன்னார், உலகத்தில் எந்த மூலையில் என்னை அடக்கம் செய்தாலும் என் கபரில் என் தாய் நாட்டு மண்ணை தூவி விடுங்கள் என்று சொன்னார். வரலாற்றிலே
இந்திய சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிற நாம் ஒரு துளியை மாத்திரம்தான் இந்த சபையில் பதிவு செய்திருக்கிறோம். எண்ணற்ற லட்சக்கணக்கான தியாகிகள் எங்களிடத்தில் உண்டு. எங்கள் சதவீதத்தை விடவும் அதிகமாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம். அதற்கான அடிப்படை காரணம் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு ஊட்டிருக்கிற சுதந்திர வேட்கையும் அடிமைத்தன விடுதலையும் தான். குர்ஆன் அழகாக சொல்லும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், நபிகள் நாயகத்தினுடைய பணி என்ன என்று குர்ஆன் சொல்கிறது. கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா, அவர் செய்கிற பணி என்ன தெரியுமா என்று குர்ஆன் சொல்லும். யஅமுருஹும் பில் மஅரூஃப், நன்மையை சொல்லுவார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், தவறை திருத்துவார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்லதை ஹலாலாக்குவார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், கெட்டதை தவிர்த்து விடுவார், ஹராமாக்குவார் என்று சொல்லிட்டு அஞ்சாவது தகுதியா அல்லாஹ் சொன்னா வயல்லாஹு அன்ஹும் இஸ்ரஹும், மக்களின் மீது இருக்கிற சுமையை இறக்கி வைப்பார். 5. 6வது அல்லாஹ் சொன்னார் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், மக்களின் மீது இருக்கிற சுதந்திர அடிமைத்தன விலங்குகளை உடைத்தெறிவார். அல்லாஹ் சொன்னார் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், நபியினுடைய 6 பணிகளை வரிசைப்படுத்திய குர்ஆன் 6வது பணியாக அல்லாஹ் சொன்னான் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அடிமைத்தன விலங்குகளை ஒழித்தெறிவது அவருடைய பணி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், என் தலைப்பில் 3வது நிறைவு பகுதிக்கு வருகிறேன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, 72 ஆண்டை கடந்திருக்கிற நாம் சுதந்திர காற்றில் எதை சுவாசித்திருக்கிறோம்? இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? 8 வயது சிறுமி காவிகளாலும் காவலாளிகளாலும் கற்பழிக்கப்பட்ட வரலாறை காஷ்மீரிலே நாம் பார்த்தோம் இல்லையா? உலகத்தில் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் நடக்கிற பெண்கள் மீது நடத்தப்படுகிற அச்சுறுத்தல்களும் தாக்குதல்களும் கற்பழிப்புகளும் என்ன குறைந்திருக்கிறது? 72வது சுதந்திரம் நாடு என்று பெருமை பற்றிக் கொள்ள என்ன இருக்கிறது? பொருளாதாரத்தில் வளம் பெற்றிருக்கிறோமா? நம்மோடு சுதந்திரம் பெற்றவர்கள் தான் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா. இவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் முன்னணியில் இருக்கிறாங்க. இருக்கிறதுலே கடைசியா இருக்கிறது இந்தியா. நம்முடைய பொருளாதாரம் என்பது இந்தோனேசியாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு தனி மனித வருமானத்தினுடைய பாதிதான் நாம். சிங்கப்பூருடைய வருமானத்தில் 25% தான் நாம். அவர்கள் எல்லாம் எங்கோ இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பெரிய வளம் இல்லை, பாதுகாப்புல பலம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் ஆட்சி எதை செய்யும்? நான் சுதந்திரத்தை பெற்று தந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியின் அதிகாரிகள் உட்கார்ந்த பொழுது எந்த அறிவிப்பு செய்தார்களோ நான் அத்தனை சொல்ல முடியும். 2 மட்டும் நான் சொல்றேன். என் நாடு சுதந்திரத்தை என்பதற்கு நான் அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹீனா லா தரயன்னல்லாஹீனா, நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு பெண் தன்னந்தனியாக ஈராக்கிலிருந்து மக்கா மதீனா வந்து ஹஜ் காரியத்தை நிறைவேற்றிவிட்டு பாதுகாப்புடன் திரும்பி செல்வாள். என் ஆட்சி கொடுக்கிற பாதுகாப்பு இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்பீங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க மினல் ஹீரத்தி இலல் கஅபா, ஈராக்கிலிருந்து தன்னந்தனியாக ஒரு பெண் வருவாள். என்ன சொன்னாங்க? என் நாடு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும், நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதி. 2 வாக்குறுதி கொடுத்தாங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஈராக்கில் இருந்து ஒரு பெண், இந்தியாவினுடைய காந்தி சொன்னார் என்று நான் படிக்கிறோம் இல்லையா? இந்தியா சுதந்திரம்ங்கிறது எப்ப நிரூபிக்கும்னா, ஒரு பெண் தன்னந்தனியா நகைகளோடு இரவு நேரத்துல பாதுகாப்பா வீடு போய் சேர்ந்துட்டான்னு சுதந்திர நாடுனாரு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் விரிவாக சொன்னார்கள். நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள், என் ஆட்சி கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஈராக்கில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக வந்து தவாப் செய்து விட்டு போவாள். எப்ப நடக்கும்? எப்ப நடந்துச்சு? அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து ஒரு 4 வருஷம் கூட ஆவல. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ஜுக்கு வந்திருந்த ஒரு பெண்ணிடத்துல உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீ எங்க இருந்து வரன்னு கேட்டாங்க.
அந்த அம்மா சொல்லுச்சு, நான் ஈராக்கில் இருந்து வரேன்னு சொல்லி சொல்லுச்சு. ஈராக்கில் இருந்து. ஏமா துணைக்கு உனக்கு யாரும் இல்லையா? யாரும் மகரம் இல்லை, நான் மட்டும் தன்னந்தனியாக நான் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு துணை யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை கேட்டாங்க, ஈராக்கில் இருந்து நீ இங்கு வரை கடந்து வந்திருக்கிறாய், அது அத்துணையும் எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி, நீங்கள் கடந்து வந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லுங்கன்னு கேட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா சொன்ன வார்த்தை வரலாறு காது திறந்து கேட்க வேண்டும். சொன்னார்களாம், நான் ஈராக்கிலிருந்து இங்கு வரை வந்து விட்டேன், கடந்து வந்த திசைகள் எல்லாம் நான் பார்த்த அந்நிய ஆண்கள் தங்களுடைய பார்வையை காலினுடைய பெரு விரலை விட்டும் தாண்டவில்லை. எத்தனை பெரிய பாதுகாப்புக்கு உத்தரவாதப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈராக்கிலிருந்து மக்கா வரும் வரை உள்ள நான் சந்தித்த எல்லா இளைஞர்களும் பெரியவர்களும் ஆண்களும் அந்நியர்களும் தங்களுடைய பார்வையை காலின் பெருவிரலை விட்டு உயர்த்துவதற்கு நான் பார்க்கவில்லை என்று சொன்னால், பெண்களுக்கான பாதுகாப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உருவாக்கிய அரசின் சுதந்திரத்திற்கான அளவுகோலாக நியமித்தார்கள். மறுபுறத்திலே சொன்னார்கள், பசியும் பட்டினையுமாக வாடுகிற இந்த அரபுலகத்தை நான் இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவேன். எப்படி உருவாக்குவேன் தெரியுமா? என் ஆட்சி உருவாக்கும். எப்படி தெரியுமா? இங்கே ஒரு சின்ன மிஸ்கின் ஏழைகள் கூட இருக்க மாட்டாங்க, இங்க சதகா தர்மங்கள் வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க, யாசகர்களே இல்லாத நாட்டை உருவாக்குவேன் என்று சொல்லவில்லை. அதை தாண்டி நான் ஆட்சி செய்கிற இடங்களில் கடனாளிகள் கூட இருக்க மாட்டார்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, மன் தரக்க மாலன் ஃபலி வரசத்தி ஒமன் தரக்க தைனன் ஃபஇலைய வஅலைய. உலகத்தில் இப்படி அறிவிப்பு செய்த ஒரு தலைவரை, ஆட்சியாளரை காட்டுங்கள். இருக்கிற பாக்கெட்ல உள்ள காசையும் சுரண்டுகிற ஆட்சியாளருக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அரசாங்க அறிவிப்பு செய்தார்கள் வாழ்நாளினுடைய கடைசியில, நீங்கள் சொத்தை விட்டு சென்றால் உங்கள் வாரிசுகளுக்கு கொடுங்கள், நீங்கள் கடனாளிகளாக விட்டு சென்றால் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், என் அரசு இருக்கிறது. நீங்கள் கடனையோ அல்லது பிள்ளைகளையோ நீங்கள் விட்டு சென்றால், மன் தரக தைனன் அவ் தயாஅன் ஃபஇலைய வஅலைய ஃபஅன வலியுஹு. கவலைப்படாதீர்கள், நீங்கள் கடனோடு மூத்தா போறீங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, என் அரசு உங்கள் கடனை நிறைவேற்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த 10 வருஷத்துல மதீனாவினுடைய வறுமையை, கடனை துடைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் உருவாக்கிய இஸ்லாமிய அரசு முதல் நூற்றாண்டை நிறைவடைகிறது, முதல் நூற்றாண்டு முடிகிறது. ஆட்சியாளராக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் 2 வருஷம் தான் ஆட்சி. இந்த நூற்றாண்டினுடைய முடிவில அல்லாஹ் ஆட்சியை கையில் கொடுத்தான். எங்கள் நாயகம் மதீனாவில பொருளாதார வளத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னார். 22 லட்சம் சதுர மைல்கள் பரப்பை கொண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஈராக் என்றும் ஈரான் என்றும் விரிவுபட்ட பொழுதே ஆட்சியாளராக உட்கார்ந்திருக்கிற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களிடத்துல வருது, ஜகாத்துகள் ரிட்டர்ன் ஆகுது, சதகாக்கள் ரிட்டர்ன் ஆகுது, வக்ஃபுகள் ரிட்டர்ன் ஆகுது, ஹதியாக்கள் அன்பளிப்புகள் ரிட்டர்ன் ஆகுது. ஆட்சியாளர் கேட்கிறார், என்ன ஜகாத் வாங்க ஆள் இல்லையா? யாருமே இல்லை. சதகா தர்மம் வாங்க ஆள் இல்லையா? யாரும் இல்லை. யாசகர்களே இல்லை என்று சொன்னவுடன், ஜகாத்துகளையும் சதகாக்களையும் கடனாளிகளுக்கு தேடி கொடுங்கள் என்று சொன்னார்கள். கடனாளிகளை தேடுகிறார்கள். நாடு முழுக்க காசை கொண்டு கடனாளிகளை தேடுகிறார்கள். கடனாளிகள்கிட்ட காசை கொண்டு கொடுத்ததற்கு பின்னால் கடனாளிகள், நாங்க நிறைவாக இருக்கிறோம், கடன் எல்லாம் அடைச்சிட்டோம், குமராளிகளுக்கு கொடுங்கள், ஆண் குமர்கள் மகருக்கு பயன்படுத்தட்டும் என்று குமராளிகளுக்கு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, குமராளிகளும் தன்னிறைவோடு பொருளாதார வளத்தோடு வாழ்கிறார்கள் நாட்டிலே, யாரும் காசை வாங்க மறுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் வரலாறு பதிவு செய்யும், எங்கள் நாயகம் கொடுத்த பெண் பாதுகாப்பும் பொருளாதார வளத்திற்கான மறு சான்றாக இந்த வார்த்தை சொன்னார்கள். ஜகாத் காசுகளையும் சதகா காசுகளையும் தானியங்களாக மாற்றி அரபுலகத்தினுடைய மலை மேடுகளில் பரப்பி விடுங்கள். எங்கள் நாட்டை கடந்து செல்லுகிற ஒரு பறவை கூட பசியோடு போக கூடாது என்று சொல்லி இந்த உம்மத்தினுடைய பெண் பாதுகாப்பு பொருளாதார வளத்தை இந்த உம்மத்திற்கு நிரூபித்து காட்டிய இந்த சுதந்திர
தாகம்தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.